என்னென்னமோ சொல்றார். வெள்ளைக்காரன் கட்டினா, அதனால தான் நான் இந்த தலைமைச் செயலகத்தை மாற்றினேன், அங்கே இருக்கக்கூடாதுன்னு. சரி, இப்போ வெள்ளைக்காரன் கட்டின ரிப்பன் கட்டிட என்னாச்சு? கோபாலபுரமே வெள்ளைக்கார பீரியடில் வந்து அங்கேருந்து கிளம்புறாருன்னு என்னமோ வாயில் வந்த ரீசன்ஸை சொல்லிட வேண்டியது. ராவணன் பரம்பரைன்றார். கேட்டாங்க, யாருக்கும் பணிய மாட்டோம். அந்த ராவணனை வாலில் சுருட்டி 7 சமுத்திரத்தை சோட்டி அடித்தான். நம்ம வாலி இல்லை, இவர் அதை மாதிரி பண்ண மாட்டார். இவர் அவரை பாராட்டின்னு இருப்பார், அது வேற விஷயம். அந்த ராவணன் அந்த வாலி. நான் சொல்றது இந்த ராவணன் இந்த வாலி இல்லை. ராமர்கிட்ட இன்று போய் நாளை வான்னார். இப்படிலாம் படிஞ்சு வந்து ராமாயணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார்னா ஒரு சத்தியம் பண்ணியிருக்கார், ஏதாவது ஒரு உளறலாவது பேசாமல் இருக்கிறது இல்லைன்னு. 14 வருடம் காட்டில் இருந்த போதுதான் ராமன் தாடகையை கொன்றான். இது தாடகையை கொன்றது விஸ்வாமித்திரர் ஆட்சி போனப்போ சின்ன பையனாக இருந்தப்போ பண்ண காரியம். சூர்பனகைக்கும் தாடகைக்கும் கன்ஃபியூஷன் அவருக்கு இப்படின்னு சொல்றாரு. அதையும் எல்லாம் தைரியமாக போடுறான் ஒத்துக்கணும்.